Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கொழும்பு மாவட்டத்தில் இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தேலங்களில் 134.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடும் மழை காரணமாக கொழும்பு நகரின் பல பகுதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியிருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புறக்கோட்டை பகுதி வெள்ள நீரினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறுக்கு வீதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நடைபாதைகளிலும் நீர் நிரம்பியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. வெள்ள நீர் வடிந்து செல்வதற்கான உரிய வடிகான் வசதிகள் இன்மையே இந்த நிலைமைக்கான காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். சில மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்தவுடனேயே கொழும்பு நகர் வெள்ள நீரில் மூழ்குகின்றமை கவலை அளிப்பதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். வெள்ள நீரிலால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. நாம் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ளோம். எமக்கு ஆடைகள் கூட கிடையாது, உணவு உண்பதற்கான வழியும் கிடையாது, பாத்திரங்கள் கூட இல்லை. அனைத்தும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. பொரலை வனாத்தமுல்லை பகுதியில் உள்ள பல வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. லெஸ்லி ரணகல மாவட்டத்துக்கு அருகிலுள்ள கால்வாயின் நீர் பெருக்கெடுத்தமையே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இதேவேளை வனாத்தமுல்லை பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள 30க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பின் கீழ் பகுதியில் உள்ள வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள நீர் வடிந்து செல்வதற்கான உரிய திட்டங்கள் இன்மையே இந்த நிலைமைக்கான காரணம் என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். 2 குழாயினூடாக இந்த நீரை வெளியேற்ற முடியுமா? பொறியியலாளர்கள் பார்வையிடுவதற்காக வருகை தந்துள்ளனர். அவர்களை விட எமக்கு அதிகம் தெரிகின்றது. இதேவேளை பல பகுதிகளிலும் இன்று முற்பகல் வேளையில் வெள்ள நீர் வடிந்து சென்றுள்ளதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கொட்டிகாப்பத்தை பகுதியில் உள்ள வீதிகள் மற்றும் வீடுகள் பல வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. குடாபுங்கமுவ மற்றும் கலனிமுள்ள ஆகிய பகுதிகள் வெள்ள நீரினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. கொல்லுப்பட்டி கொகிலவத்தை 175 பஸ் மார்க்கம் வெள்ள நீரில் மூழ்கியமையினால் நேற்றைய தினம் போக்குவரத்து நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. வெள்ளப்பெருக்கினால் கம்பகா மாவட்டத்திலும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கம்பகாவில் வெள்ளம் காரணமாக சுமார் 23,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2088 பேர் 10 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. பாலியகுடை தெலகபான பகுதியில் உள்ள 115 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் கலனி வனவாசல மீகவத்து பகுதியில் உள்ள வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளன. கம்பகா மாவட்டத்தின் வத்தலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 2620 குடும்பங்களைச் சேர்ந்த 11,257 பேர் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 2 முகாம்களில் 190 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை ஜாயல பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தினால் 1597 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள 413 குடும்பங்களும் 7 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கட்டான, மினுவன்கொட மற்றும் மகர் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளடங்களாக கம்பகா மாவட்டத்தில் 22,971 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் கொலன்னாவு பகுதியே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இது தொடர்பான தரவுகள் கிடைத்த வண்ணம் உள்ளன. தற்காலிக முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான நிவாரண திட்டம் ஒன்று உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதேவேளை கலனி ஹுனுப்பிட்டிய நாகின பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிற்குள் வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். 3 மணித்தியாலங்களின் பின்னர் சடலம் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
எதிர்வரும் தினங்களில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்துகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் SR ஜெயசேகர. ஏதேனும் ஒரு வகையில் தாளமுக்க நிலையொன்று உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். சுழல் காற்றுடனான நிலைமை ஒன்று உருவாகி அது எமது பகுதியை விட்டு சென்றுள்ளது. தற்போது அச்சம் கொள்ள தேவையில்லை. மழையுடன் கூடிய வானிலையை எதிர்வரும் சில தினங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்யலாம். இந்த பகுதிகள் குறித்து எம்மால் கூற முடியாது.